அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல். இன்றைக்கி சர்க்கரை உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மலச்சிக்கல் மனுஷனுக்கு பலச்சிக்கல் அப்படின்னு காமெடி கூட நம்ம ரசிச்சிருக்கோம். ஸோ இந்த மலச்சிக்கல் அப்படின்னா என்ன? அதுக்குரிய காரணங்கள் என்ன? அதை எப்படி வராமல் தடுத்துக்கிறது? இல்லை அதுக்குரிய தீர்வுகள் என்ன? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மலச்சிக்கல் அப்படின்னா என்ன? இன்றைக்கி மோஷன் போல டாக்டர், எனக்கு ஒரே கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, மலச்சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு நாள் மோஷன் போகலன்னா அது பேர் மலச்சிக்கலா? கிடையாது. அதாவது மலச்சிக்கலோட டெஃபினிஷன் என்னென்னா, மினிமம் வாரத்தில் 3 முறைக்கும் குறைவாக நமக்கு மலம் கழிக்கிறதா இருந்தது அப்படின்னா அதுதான் கான்ஸ்டிபேஷன் சொல்லணும். அது இல்லாமல் மலம் கழிக்கும்போது மலம் ரொம்ப ஹார்டாக இருந்து ரொம்ப கடினமாக இருந்து வலி ஏற்பட்டால் அதையும் மலச்சிக்கல்னு சொல்லலாம். அதே போல் மலம் நம்ம கழித்த பிறகும் நம்ம வயிறு ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்குது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அதையும் மலச்சிக்கல்னு சொல்லலாம். ஸோ இதைத்தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்லணும். ஒரு முறை நம்ம மலம் கழிக்கலைன்னா அதை மலச்சிக்கல், இல்லை ஒரு நாளைக்கு நமக்கு போகல அப்படின்னா அதை மலச்சிக்கல்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அது தவறு. ஸோ இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மலம் ஃபார்ம் ஆகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் நமக்கு வேணும். பொதுவாக நம்ம உறுப்புகள், அதாவது ஜீரண மண்டலத்தோட ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வாய் அறவை என்ன சாப்பிட்டாலும் போட்டு அரைச்சி கொடுக்கும். வயிறு அப்படிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்தி அதில் இருக்கிற சத்துக்கள் ஒன்றும் தனித்தனியாக பிரிக்கிறது வயிற்று பகுதியும் சிறுகுடலோட மேல் பகுதியிலையும் நடக்குது. அடுத்து சிறுகுடலோட முழு பகுதியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தேவையான சத்துக்கள் எல்லாம் நம்ம ரத்தத்தில் உறிஞ்சப்படுது. நீர் சத்து, மற்ற எல்லா சத்துக்களுமே, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இது எல்லாமே சிறுகுடலில் தான் நம்ம உடம்பு எடுத்துக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெருகுடலுக்கு தேவையில்லாத கழிவுகள், அதாவது எதெல்லாம் செரிமானம் பண்ண முடியாமல், யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், அதெல்லாம் பெருகுடலுக்கு போகும். ஸோ பெருகுடலோட மிக முக்கியமான ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வர்ற கழிவுகளை மலமாக மாற்றுறது. ஸோ 90% இந்த நீர் நமக்கு சிறுகுடல்லையே அப்சார்ப் ஆகிடும். ஒரு 10% நீர் சத்து பெருகுடலுக்கு போகும்போது அங்கே அப்சார்ப்ஷன் நடக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெருகுடலில் இருக்க இன்னொரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாக்டீரியா. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உடம்புல 1,00,000 கோடி குட் பாக்டீரியா நம்ம பெருகுடலில் இருக்குது. ஸோ இந்த குட் பாக்டீரியாவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதை விட ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா, நம்ம எல்லாரும் சாப்பிட்ற உணவுலேருந்து விட்டமின் எடுக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பில் இருக்க அந்த பாக்டீரியாவே கூட நிறைய வைட்டமின்ஸை உற்பத்தி பண்ணுது. இது நமக்கும் பல பேர்த்துக்கு தெரியாது. ஸோ வைட்டமின் சிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த கட் பாக்டீரியா பண்ணுறது. ஸோ அதனால தான் கட் பாக்டீரியா குறையும் போது நமக்கு பல வியாதிகள் உண்டாகும். ஸோ இது நமக்கு பெருகுடலோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இதில் மிக முக்கியமான ஃபங்க்ஷன் மலம் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த மலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இல்லைன்னா இந்த மலச்சிக்கல் வர்றதுக்குரிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 5 வகையான காரணங்கள் சொல்லலாம். ஒன்று உணவோட தன்மை. நம்ம சாப்பிட்ற உணவு எந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நார்ச்சத்து மிக குறைவாகும், நம்ம புரத சத்தும் கொழுப்பு சத்தும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது மலம் ஃபார்ம் ஆகிறதுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். சரியாக அந்த மலம் மூவ் ஆகாது, மொட்டிலிட்டியை குறைக்கும். 2வது நீர் சத்து குறைவாக இருக்கிறது, டீஹைட்ரேஷன். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. நமக்கு எக்ஸசைஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது நமக்கு கட் மொட்டிலிட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் மலம் ஃபார்ம் ஆகிறது லேட் ஆகலாம். அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் ஃபுட் டைமிங். நம்ம நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்த சைக்கிளை கரெக்டாக வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும். இல்லைன்னா இதில் எஃபெக்ட் ஆகும். அதனால தான் நமக்கு ட்ராவல் பண்ணும்போது மாறி மாறி சாப்பிடும்போது நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாக வருது. அடுத்து 5வது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மலம் கழிக்க வேண்டிய ஒரு இம்பல்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த நேரத்தில் எம்டி பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. இதுவும் நம்ம மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெருகுடலோட ஃபங்க்ஷன் நான் சொல்லும்போது, பெருகுடலில் இந்த மிச்சம் இருக்கிற 10% நீர்ச்சத்து உறிஞ்சப்படுதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த நீர்ச்சத்து உறிஞ்சப்படுறதுக்கு எவ்வளோ நேரம் அந்த உணவு பொருள் அந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ சரியாக மலம் நம்ம கழிக்காமல் விடும்போது என்னாகும், நமக்கு ரொம்ப நேரம் பெருகுடலில் அந்த மலம் இருக்கும்போது அதிலிருந்து நீர் சத்து நம்ம உறிஞ்சப்படும். ஸோ மலம் இறுகிக்கும், மலம் கட்டிக்கும். இதுதான் காரணம். ஸோ 5 காரணங்கள்: உணவில் இருக்கிற விஷயம், நீர்ச்சத்து குறைபாடு,
எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, 4வது வந்து நமக்கு வந்து அந்த ஃபுட் டைமிங் மாறுறது, 5வது வந்து நம்ம இம்பல்ஸ் வரும்போது அதை அடக்கி வைக்கிறது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன விஷயம்? ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம நீர்ச்சத்து, நமக்கு தேவையான அளவு நீர்ச்சத்து எடுத்துக்கணும். மினிமம் வந்து ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர்ஸ் நீர்ச்சத்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நார்ச்சத்து நிறையா எடுக்கணும். நம்ம உணவில் நார்ச்சத்து, காய்கறிகள், பழங்கள், பருப்பு பயிர் வகைகள், அதாவது முழு தானிய உணவு வகைகள், இல்லைனா வந்து முழு பயிறு வகைகள், இது எல்லாமே வந்து நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. ஸோ நீர்ச்சத்து, நார்ச்சத்து 2ம் உணவில் வந்து சேர்த்திக்கணும். 3வது எக்ஸசைஸ். நிச்சயமாக வந்து ஒரு மூமெண்ட் நம்ம கொடுக்கும்போது, ஒரே செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மலம் ஃபார்ம் ஆகிறதுல டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸோ மூமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு நாளில் பல முறை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நிச்சயமாக உடல் பயிற்சி அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4வது விஷயம், நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த இம்பல்ஸ் வரும்போது அந்த இம்பல்ஸை வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடாது. அதாவது மலம் கழிக்க வேண்டிய இம்பல்ஸ் வந்ததுன்னா உடனடியாக வந்து நம்ம அதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி மலம் கழித்து அந்த மலக்குடல்லேருந்து அந்த மலத்தை வெளியேற்றிடணும். 5வது விஷயம், ஃபுட் டைமிங் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அடிக்கடி ஃபுட் டைமிங்கை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போது மாத்திரம் அப்படின்னா அது வேறு விஷயம். பட் பொதுவாக அன்றாடம் வாழ்க்கையில் நம்மளோட உணவோட நேரத்தை வந்து அடிக்கடி மாற்றினோம்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நிச்சயமாக தீராது. 6வதாக நான் சொல்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பொசிஷனில் உட்காந்து மலம் கழிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பல ஆராய்ச்சிகளில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால் முட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த கால் முட்டு நம்மளோட இடுப்புக்கு மேலே வச்சு மலம் கழிச்சா வந்து மலக்குடல் ஃப்ரீயாக வந்து எம்டி ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸ். அந்த இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்ஸு இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலாக மாற்றிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த மலச்சிக்கல் அதிகமாக வருது. இப்போ நீ பெயின் அதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் இந்தியன் ஸ்டைலில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த வாய்ப்பே பல வீடுகளில் கிடையாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஸ்டூல் வந்து வச்சுட்டு நம்மளோட கால் பகுதி, அதாவது முட்டு பகுதி வந்து உட்கார்ந்தா இடுப்பு பகுதி கீழேயும் முட்டு பகுதி மேலேயும் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மலக்குடல் நேராக இருக்கும். இந்த மலக்குடல் நேராக இருக்க இடத்துல எம்டி ஆகிறது வந்து ரொம்ப வேகமாகவும் சுத்தமாகும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 6 விஷயங்கள், நீர்ச்சத்து, நார்ச்சத்து, சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதே போல் உணவு இம்பல்ஸ் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்காமல், ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வைக்காமல் இருக்கிறது. அடுத்தது நம்மளோட பொசிஷன், மோஷன் போகிற பொசிஷனை வந்து இந்தியன் ஸ்டைலுக்கு மாற்றுறது. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா பெரும்பாலான மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்க முடியும். ரொம்ப நாள் சர்க்கரை இருக்கவங்களுக்கு நரம்பு பாதிப்புனால, அந்த மசில்ஸ் மூவ்மெண்ட்னால வர மலச்சிக்கலை வந்து நம்ம பெருசாக வந்து மருந்து கொடுத்து தான் சரி பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது 70-80% நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். சரி, அதே போல் இந்த லாக்ஸேட்டிவ்ஸ் நான் வந்து எடுத்துக்கலாமா, அடிக்கடி எடுத்துக்கலாமா, இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதாவது வந்து மலம் சரியாக கழிக்காதவங்களுக்கு அதுக்குரிய மருந்துகள் வந்து நான் ரெகுலராக எடுத்துக்கலாமா? நிச்சயமாக வந்து லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் போது மட்டும்தான் எடுத்துக்கணும். ரெகுலராக எடுத்துக்கூடாது. ரெகுலராக எடுத்துக்கிட்டால் அதுக்கு டிபெண்டன்ஸ் ஆகிடும். அது வேலை செய்யாமல் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் இந்த மோஷன் போகிறதுக்குரிய மருந்து மாத்திரைகளையோ இல்லை வந்து சிறப்பையோ நீங்கள் வாங்கி அடிக்கடி சாப்பிட்றத நிச்சயமாக தவிர்த்துக்கணும். நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தின் மூலமாகவே இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.